ஓம் நம சிவாய. கிளாசிக்கல் மேக்கப் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஃபவுண்டேஷன் க்ரீம் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபவுண்டேஷன் க்ரீம் எடுத்து அவங்களோட ஃபேஸுக்கு தகுந்த மாதிரி, பிளாக்காக இருந்தாங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவும், ஒயிட்டாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் நார்மலாகவும், அந்த மாதிரி எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. நல்லா ஃபுல்லாக அவங்க ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை ஆகிற மாதிரி நல்லா இது பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒன் பேன் கேக் வந்து பிளாக்காக இருக்கிறவங்களுக்கு 26 நம்பரு, நார்மலாக மாநிறமாக இருக்கிறவங்களுக்கு 27, 28 அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். நான் வந்து எப்போயுமே 26 தான் யூஸ் பண்ணுவேன் பசங்களுக்கு. 26 நல்லாயிருக்கும், அதுவே வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப போட்டுட்டு நெக்ஸ்ட் ஒன் கோல்டன் பவுடர்னு கேட்டாலே கொடுப்பாங்க. அதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும். அவங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக லைட்டாக தான் எடுக்கணும். எடுத்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட்டு பண்ணிவிட்டு நல்லா அப்ளை பண்ணுங்கள். கொஞ்சமாக எடுத்தாலே நல்லா ப்ரைட்டாக இருக்கும். ஆனால் அதிகமாக போட்டுறாதீங்க, நார்மலாக போடுங்க. இதுவே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஃபேஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எந்தெந்த இடத்துலலாம் கேப் இருக்கோ அந்தந்த இடத்துலலாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. நல்லா அப்ளை பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒன் ஐ ஷேடோ. உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த ஐ ஷேடோ போட்டுக்கோங்க. நான் வந்து எப்போயுமே பிங்க்கு, ரெட்டு, ப்ளூ போடுவேன். இந்த டைம் வந்து பிங்க்கு போடுறேன். அந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. ஐ ஷேடோ கொஞ்சம் டார்க்காக போட்டுக்கோங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அப்புறம் சைடில் பிங்க் லைட் மட்டும் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஐப்ரோ வந்து நல்லா அழகாக வரையணும். பண்ணிவிட்டு ரொம்ப பட்டையாக வரைஞ்சிட்டிங்கன்னா கொஞ்சம் இதுவாக இருக்காது. அவங்களோட ஃபேஸுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. லைட்டாக மெல்லிஸாக அந்த கர்வ் வர்ற மாதிரி அழகாக ஐப்ரோ நல்லா பார்த்து வரைஞ்சிக்கோங்க. அதே மாதிரி ரைட் அண்ட் லெஃப்ட்டு நல்லா நார்மலாக. நெக்ஸ்ட் ஒன் லைனர் வந்து நான் எப்போயுமே ஸ்கெட்சு தான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு என்ன வசதியாக இருக்கோ மயில கூட யூஸ் பண்ணலாம். இல்லை ஐ லைனருக்கு அந்த இது இருக்குங்களா லிக்விடு, அது கூட யூஸ் பண்ணலாம். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒன் ரெட் கலர் லிப்ஸ்டிக்கு, ரெட்டு, பிங்க்கு. ஆனால் ரெட்டு போட்டால் நல்லாயிருக்கும். எப்போயுமே பரதநாட்டியத்துக்கு ரெட் கலர் லிப்ஸ்டிக் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். நல்லா டார்க்காக போடுவாங்க. என் பசங்க வந்து எப்போயுமே டார்க்காக தான் போடுவாங்க. ஏன்னா அப்போ தான் ஸ்டேஜுக்கு கொஞ்சம் எடுக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். சரிங்களா? அதனால் கொஞ்சம் நல்லா டார்க்காக போட்டுக்கோங்க. மற்றபடி அதுக்கப்புறம் திலகம் பொட்டு வச்சுட்டு நெக்ஸ்ட் ஒன் ஒயிட் கலர் கீழே. உங்களுக்கு தேவைப்பட்டால் பட்டை கூட போட்டுக்கலாம். சிவன் கோயிலில் டான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பட்டை கூட போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க கிளாசிக்கல் மேக்கப். ஈஸியாக முடிஞ்சிருச்சு பாருங்கள். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்